என் தாய் தமிழுக்கும் என் தமிழின சொந்தங்களுக்கும் வணக்கம். நம்ம சுடுகளிமண் சிற்பங்களை பற்றிய தேடல் பயணம் தொடங்கி சில நாட்களாக அதை நம்மளால் தொடர முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதற்கு முதல்ல என்னோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இனி அது போல நடக்காமல் நம்மளோட பயணத்தை மென்மேலும் தொடருவோம் வாங்க. இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் அம்மன் கோவில்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு அருகாமையில் இருக்க பாப்பாங்குத்து அப்படிங்கிற ஒரு மலைக்கோவில் இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சிங்கன் அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை வச்சு ஊர் மக்கள் வழிபட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அந்த நல்ல சிங்கன் அப்படிங்கிற தெய்வம் வந்துட்டு இங்கே இருக்க ஊர் மக்கள் வந்து தன்னோட முன்னோராக கருதி தொடர்ந்து வழிபட்டு இருக்காங்க. 10 வருடங்களுக்கு ஒரு முறை இங்கே வந்து திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்திக்கடனா தன்னோட வளர்ப்பு பிராணிகள் நலமுடன் இருக்கணும் அப்படின்ட்டு நாய் அதே மாதிரி போன்ற வளர்ப்பு பிராணிகளை வந்துட்டு களிமண்ணால் உருவ வடிவில் செஞ்சு இங்கே வச்சு நேர்த்திக்கடனா கொண்டாந்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாதவங்க குழந்தை வரம் கேட்டு இங்கே வந்து மதலை அப்படிங்கிற, அதாவது மழலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சிலைகளையும் கொண்டாந்து வச்சு வழிபடுறாங்க. விஷ ஜந்துக்கள், அதாவது விஷ பூச்சிகள்னாலையும் ஊர்வனாலையும் நமக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் வந்துடக்கூடாதுன்ட்டு நேர்ந்துக்கிட்டு இங்கே வந்துட்டு பாம்பு சிலைகள், அப்புறம் தேல் குரான் போன்ற சிலைகளையும் இங்கே வச்சு நேர்த்திக்கடனை கொண்டாந்து வைக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த திருவிழா நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒவ்வொரு 10 வருடங்களுக்கு ஒரு முறையும் நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது முதல்ல நிறைய களிமண் சிற்பங்களை வந்துட்டு இங்கே கொண்டாந்து வைப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா பல நூற்றாண்டுகளாக பல தலைமுறைகளை கடந்தும் இங்கே தொன்று தொட்டு இது போல் சிலைகளை கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பல தொன்மை வாய்ந்த சிற்பங்கள் இங்கே இருக்கிறத நம்ம காணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம அதைத்தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இங்கே இருக்க சிலைகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 அல்லது 20 வருடங்களுக்கு முன் கொண்டு வரப்பட்ட சிலைகள். ஆனால் கொஞ்சம் இன்னும் நீங்கள் உள்ளே பார்க்க இன்னும் நிறைய பழைய வாய்ந்த சிலைகள்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 அல்லது 150 வருடங்களுக்கு முன் செய்யப்பட்ட சிலைகள். கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் அளவுக்கு ஃபுல்லாமே இந்த மாதிரி களிமண் சிற்பங்களால் தான் மூடப்பட்டு இருக்குது. இங்கே இருக்கிற இந்த நாயோட சிலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நேர்த்திக்கடனா வந்துக்கிட்டு அதை நிறைவேறினதோ இந்த மாதிரி சிலையாக நம்ம வைப்பாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய சிலைகள் தெரியும். இதெல்லாம் கிட்டத்தட்ட இப்போ, அதாவது
கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன் நடைபெற்ற திருவிழாவில் கொண்டாந்து வைக்கப்பட்டது. இது பார்த்திங்கன்னா மழலை, அதாவது முதலை பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குழந்தை வரம் கேட்டு வர்றவங்களுக்கு இந்த மாதிரி சிலைகளை பண்ணி நேர்த்திக்கடை தான் வைப்பாங்க. ஸோ இன்னும் வாங்க மேலும் பார்க்கலாம். இருக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன் இந்த ஊரில் திருவிழா நடைபெறப்ப கொண்டு வரப்பட்ட சிலைகள். இதில் தீட்டப்பட்ட வர்ணங்கள் அப்படியே இருக்குது. இல்லைனா அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க சிலைகளில் வந்துட்டு இந்த போல வர்ணங்கள் எதுவுமே இல்லை. காரணம் காலப்போக்கில் இதன் மேல் பூசப்பட்ட வர்ணங்கள் முற்றிலும் அழிஞ்சிருச்சு. ஸோ இதிலே தெரியும் இது எவ்வளோ பழமை வாய்ந்த சிலைகள் அப்படின்ட்டு. இது இங்கே மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் அளவுக்கு ஃபுல்லாக இந்த சிலைகளால் தான் மூடப்பட்டிருக்கு இந்த ஒரு மலைப்பகுதியை. அவ்வளவுக்கு சிலைகள் இருக்குது இதில். இந்த சிலையெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியே ஆகணும். ஸோ இங்கே இருக்க சிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு முருகி போயிருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ அதாவது சிதைவுற்றிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் இது சிலையோட சிதைவு கிடையாது. இந்த களிமண் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தங்கம் போன்ற ஒரு பொருள் தான். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதிக வெப்பப்படுத்தும் போது தங்கம் எப்படி உருகுகிறதோ ஸோ அதே மாதிரி தான் அந்த களிமண்ணும் ஃபுல்லாக தண்ணி போல், அதாவது ஒரு திரவமாக உருகி போகிறோம் அதிகப்படியான வெப்பப்படுறப்ப. ஸோ நார்மலாக அதோட பதமான வெப்பம் படுறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திடமான ஒரு சிலையாக மாறிடும். ஸோ ஆனால் அதிகப்படியான வெப்பப்படுறப்ப இப்போ இங்கே இந்த சிலை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ உங்களை காட்டுறேன் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்துட்டு சும்மா ஒரு ஸ்பாஞ்ச் போல், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்பாஞ்ச் போல் மாறிடும். ஒரு திடத்தன்மை இழந்து ஒரு ஸ்பாஞ்ச் போல் ஆகி போயிடும். ஸோ அதனால் இந்த இது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் மட்டும்தான் தீயில இந்த களிமண் வேக வைக்கப்படும். இதுக்கு சுடுகளிமண் பேர் வந்த காரணமும் இதுதான். களிமண்ணால் செய்யப்படக்கூடிய சிலைகளோ பொருட்களோ குறிப்பிட்ட வெப்பநிலையில் வந்து சுடப்படுகிறது, சுட்டு வேக வைக்கப்படுகிறது. ஸோ அது ஒரு திடப்பொருளாக மாறிடுது. ஸோ களிமண் தீயினால் சுடப்படும் அந்த ஒரு ப்ராசஸை தான் சுடுகளிமண் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. லிமிட்டை தாண்டி அதை வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸோ ஒன்றுத்துக்குமே ஆகாமல் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி போயிடும். ஸோ உருகி தனித்தனியாக போயிடும். இது ஃபுல்லாமே உருகுனது ஃபுல்லாமே தெரியும். இங்கே இருக்க சிலைகளும் இது போல் முழுமையாக தெளிவாக பண்ணப்பட்ட ஒரு சிலைகள் தான். ஸோ அதிகப்படியான ஹீட்னால, வெப்பத்தினால தான் இந்த சிலைகள்லாம் இந்தளவுக்கு உருகி நெளிவு, சிலைகளில் நெளிவு ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் அந்த ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை தான் தேவை இந்த சுடுகளிமண் சிற்பங்களை வேக வைக்கிறதுக்கு. அதை தாண்டினா சிலைகள் ஒன்றுத்துக்காகாமல் இதுதான் போயிடும். ஸோ அதனால் இதெல்லாம் இந்த வேஸ்டேஜ் தான், அதாவது தேவையில்லாமல் போன சிலைகள் தான் அது.
சுடுகளிமண் சிற்பங்கள் வந்துட்டு நிறைய பகுதியில் நிறைய சிதைவுற்று முற்றிலும் அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ இப்படி வந்து அழியிறது வந்துட்டு இந்த சிற்பங்கள் மட்டும் இல்லை, இந்த ஒட்டுமொத்த கலையும் தான். இதுபோல் சுடுகளிமண் சிற்பங்களை பாதுகாக்க வேண்டியது நம்ம அனைவரோட மிகப்பெரிய ஒரு கடமை. ஸோ இதுபோல் உங்கள் பகுதிகள்லேயும் இதுபோல் சுடுகளிமண் சிற்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறந்துடாமல் நம்ம சேனலில் வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உலகத்திற்கு அந்த சிற்பங்களை நம்ம வெளிச்சம் போட்டு காட்டுவோம். இதுபோல் தொடர்ந்து வீடியோக்களை பார்க்குறதுக்கு மறந்துடாமல் நாம் சுடுகளிமண் சுவடுகள் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் என கிளிக் செஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு வாரமும் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனோட உங்களுக்கு வந்து சேரும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வீடியோ.